இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஃபேஸ் 1 HP வைண்டிங் மோனோ பிளாக்கு. இது வந்து அதோட கனெக்ஷன் இமேஜ் பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 volt நம்ம ஃபேனோட வைண்டிங். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி 3 லீடு வந்து வந்திருக்கும். அந்த 3 லீடு கனெக்ஷன் வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 12 volt வைண்டிங்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 volt ஃபேன் வைண்டிங் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 volt ஃபேன் வைண்டிங்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெடஸ்டல் ஃபேன் வைண்டிங்கு, 2 pole பெடஸ்டல் ஃபேன் வைண்டிங். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 pole. ஸோ இது வந்து வால் ஃபேன் வைண்டிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 pole பெடஸ்டல் ஃபேனோட வைண்டிங்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மோனோ பிளாக் வைண்டிங் வருது பாருங்கள். 4 pole சிங்கிள் ஃபேஸ் மோனோ பிளாக் வைண்டிங்கு. நெக்ஸ்ட்டு வந்து 2 pole மோனோ பிளாக் வைண்டிங்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 pole வெறும் ரன்னிங் காயில் மட்டும் வைண்டிங் பண்ணி வச்சுருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 pole வைண்டிங்கோட கனெக்ஷனு ஃபுல் ஃபினிஷிங் 4 pole வைண்டிங் கனெக்ஷனு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஃபேஸ் 20 HP 2 pole வைண்டிங்கோட கனெக்ஷனு. இது வந்து நம்ம நார்மலாக செல்ஃப் ரன்னிங்கில் வரக்கூடிய 2 pole மோட்டரோட வைண்டிங் கனெக்ஷனு. அதோட ஃப்ரண்ட் சைடு தான் இது. ஸோ 30 HP வைண்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 pole வைண்டிங் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஃப்ரேமிங் டிஎம்எஸ் பாடியோட வைண்டிங் வந்து இதுதான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.